வெல்கம் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டைம் சீரீஸ். டைம் சீரீஸோட ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் டு எவாலுவேட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் பீரியட். அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டயத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதை வச்சு பாஸ்ட்டில் நடந்த பர்ஃபார்மன்ஸை எடுத்து பர்டிகுலர் டைம் பீரியடில் வச்சு நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். டு மேக் ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் வேரியபிள்ஸ். அதாவது பர்டிகுலர் வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். அதாவது ஒரு இயரை எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா 2019 2091 ஒரு பர்டிகுலர் இயரை எடுத்துக்கணும். நடந்த விஷயத்த நம்ம ஃபோர்காஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். to chart short-term and long-term strategies of the business in respect of a particular variables. அதாவது ஒரு பிஸ்னஸ் நடத்த போகிறோம் அப்படின்னோம்னா அந்த பிஸ்னஸோட பிளான் எப்படி இருக்குன்னா ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு இருக்கணும். இப்படி நம்ம இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டைம் சீரீஸ் தான். நோ த அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ட்ரெண்ட். அதாவது இந்த டைம் சீரீஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸ்க்கான அப்வர்டாக எப்படி இருக்குது, டவுன்வர்டாக நம்மளோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் ட்ரேடிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் லாஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அதான் அப்போர்ட் டவுன்வர்ட்னு சொல்லுவோம். கால்குலேட் த ட்ரெண்ட் வேல்யூ யூஸிங் செமி ஆவரேஜ் அண்ட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். நம்மளோட ட்ரெண்ட் வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது செமி ஆவரேஜ் அண்ட் மூவிங் ஆவரேஜ். இது வந்து நம்மளுடைய டேட்டாஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோங்கிறதுல ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டில் நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். எஸ்டிமேட் த ட்ரெண்ட் வேல்யூஸ் யூஸிங் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். கம்ப்யூட் ரீசனல் இன்சிடென்ட்ஸ். கம்ப்யூட் சீசனல் இன்சிடென்ட்ஸ்லாம் இதில் கால்குலேட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் சைக்ளிக்கல் அண்ட் இர்ரெகுலர் வேரியேஷன். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபோர்காஸ்டிங் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் சீரீஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் சீரீஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வால்டர் அப்படிங்கிறவர் தான் இது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டைம் சீரீஸ் அப்படிங்கிறத அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இயர் பார்த்திங்கன்னா மார்ச் 1891 மார்ச் 11 1967 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ இன் சாப்டர் வி குட் பி ஸ்டடிங் அபவுட் த theoretical and applications of statistical method of time series, index number and statistical quality control. அதாவது என்ன அப்படின்னா இந்த சாப்டர்ஸில் நம்ம என்ன பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம்னா தியரிட்டிக்கலாகவும் ஸ்டடி பண்ணுவோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், அதாவது டைம் சீரீஸ், இன்டெக்ஸ் நம்பர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், இது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸை பற்றியும் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஹாஸ் பீன் யூஸ்டு டு சயின்டிஃபிக் ரிசர்ச், சர்வேஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும், சர்வே எப்படி எடுக்கிறது அதை வச்சு சர்வேஸ் மெத்தடாலஜியை அனலைஸ் பண்ணுறதுக்கும், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட் டைம் சீரீஸோட ஃபஸ்ட் டெஃபினேஷன் ஒரு சிம்பிள் கான்செப்டாக பார்க்கலாம். A time series consists of data arranging chronological order. அதாவது chronological order அப்படின்னா ஒரு ஆர்டராக அதை ஸ்ட்ரக்சராக ஒரு ஆர்டராக நம்ம கொண்டு வரதான் chronological ஆர்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1990 நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் 1991 1992. ஸோ இப்படி ஆர்டராக பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் 5 இயர்ஸ் எடுத்துக்கிறோம்னா அந்த 5 இயர்ஸை ஒரு கொரோனாலஜிக்கல் ஆர்டராக நம்ம பேஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கொரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவோம். வென் குவான்டிடேட்டிவ் டேட்டா ஆர் அரேஞ்ச்டு இன் த ஆர்டர் ஆஃப் தேர் அக்யூரன்ஸ் த ரிசல்ட்டிங் சீரீஸ் இஸ் கால்டு த டைம் சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா டைம் சீரீஸ்னால் ஃபஸ்ட்டு டைம் சீரீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ டைம் சீரீஸ் இஸ் செட் ஆஃப் டேட்டா ஃபார் எ டிஃபைன்டு பீரியட் ஆஃப் டைம். அதாவது நம்ம ஒரு டிஃபைன்டு பீரியட்னா ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் இல்லை பாஸ்ட் 10 இயர்ஸ், பாஸ்ட் 5 இயர்ஸ் இல்லை பாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிறோம். அதில் இருக்க மந்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம். 12 மந்த்ஸ் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ். பட்
டிஃபைன்டு பீரியடாக இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட பீரியடாக இருக்கணும். நம்ம ஒரு அதுக்கான ஒரு டிஃபைனாக இருக்கும், இன்டிஃபைனாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா செட் ஆஃப் டேட்டா ஃபார் எ டிஃபைன்டு பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைத்தை எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து டைம் சீரீஸில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் எனி குரூப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அக்யூமுலேட்டட் அட் ரெகுலர் இன்டர்வல் அண்ட் அரேஞ்சிங் இன் கொரனாலஜிக்கல் ஆர்டர். ஃபஸ்ட்டு சொன்னபடி தான் நம்மளோட டேட்டாஸை கொரனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த அனலைஸ் போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கொரனாலஜிக்கல் ஆர்டர்ஸ் மீன் இயர் ஆர் மந்த். அதாவது வந்து இயர் படி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், இல்லைனா மந்த்து வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1990லேருந்து 1991 அதாவது ஆர்டர் பேஸ் பண்ணி, இல்லை மந்த்னா ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹோமோஜீனியஸ் டேட்டா, அதாவது ஹோமோஜீனியஸ் டேட்டா அப்படின்னா சேம் செட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்துக்கணும். அதாவது சேல்ஸ், அதாவது பாஸ்ட் 5 இயர்ஸோட சேல்ஸ்க்கான டேட்டாஸ் எடுத்துக்கலாம், பர்ச்சேஸ்க்கான டேட்டாஸ் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராஃபிட்ஸ்க்கான டேட்டாஸ் எடுத்துக்கலாம், லாஸ்க்கான டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சேம் குரூப் ஆஃப் த சேம் செட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்து நம்ம வந்து அந்த அதாவது டைம் பீரியட் 5 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியடில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு டைம் சீரீஸுங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் டேட்டாஸாக இருக்கணும். வேல்யூஸ் வித் டிஃப்ரென்ஸ் டு டைம், அதாவது ஒரே டைத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் டைம்ஸை பேஸ் பண்ணி கூட எடுக்கலாம். டேட்டாஸ் ஆஸ் பர் ரீசனபிள் பீரியட், கேப்ஸ் ஆஃப் டைம் வேல்யூஸ் மஸ்ட் பி ஈக்குவல். அதாவது நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்துக்கிறோம், 5 இயர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா 5 இயர்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னா 1 இயர்னு சொல்லிட்டு ஈக்குவல் கேப்ஸாக நம்ம வந்து அதை வந்து செட் பண்ணிட்டு அதை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஈக்குவல் மந்த்தாக எடுத்துக்கலாம், ஜனவரி டு பிப்ரவரி. ஸோ இது மாதிரி ஈக்குவல் மந்த் 1 இயர் கேப்பில் ஒன் மந்த் கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேப் டைம் வேல்யூஸ் மஸ்ட் பி ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கேப் அப்படிங்கிறது ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டைம் சீரீஸோட சின்ன சின்ன டெஃபனேஷன்ஸ் அண்டு டைம் சீரீஸ்னால் என்ன அப்படிங்கிறத சின்ன பாயிண்ட்ஸை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா எ டைம் சீரீஸ் இஸ் த செட் ஆஃப் டேட்டா கலெக்டட் அக்கார்டிங் டு டைம் ஆஃப் அக்யூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட், பிஸ்னஸ், இண்டிவிஜுவல்ஸ். அதாவது கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா பாஸ்ட்டு 5 இயர்ஸ், இல்லை பாஸ்ட்டு 10 இயர்ஸ், இல்லை பாஸ்ட்டு 1 இயர், இல்லை பாஸ்ட்டு 3 இயர் இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் எப்படி நம்ம வந்து அதை வந்து கொண்டு வரலாம், ஃப்யூச்சரில் இன்னும் என்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், இல்லை பிஸ்னஸாக இருந்தால் இன்னும் நம்ம பிஸ்னஸில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், இல்லை இண்டிவிஜுவலாக இருக்காங்கன்னா அவங்க சேல்ரி எடுத்துக்கலாம். ஸோ சேல்ரி வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேல்ரி க்ரோத் இங்கே வந்து நம்ம இன்னும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு இன்னும் எவ்வளோ பெட்டராக சேல்ரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது தான் டைம் சீரீஸில் பண்ணுவோம். மேபி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் த அனலைஸ் ஆஃப் எய்தர் ஹவர்லி, வீக்லி, மந்த்லி அண்ட் இயர்லி ரிப்போர்ட். அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டேட்டாஸ் எடுக்கும் போது நம்ம எப்படிலாம் நம்மளுடைய ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஹவர்லி, அதாவது இத்தனை மணி 2 ஹவர்ஸில் நான் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வீக்லி எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து கூட நம்ம வந்து டைம் சீரீஸில் நம்ம ரிப்போர்ட்டை எடுத்துக்க முடியும். தி கவர்மெண்ட் மே பி இன்ட்ரெஸ்டட் இன் கேல்குலேட்டிங் நேஷன் இன்கம். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து சில இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது இந்த மாதிரி நேஷ்னல் இன்கமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது ஒர்க் பண்ணி டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த டைம் சீரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரொவைரிட்டி, பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அண்ட் டெத் ரேட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் சீரீஸுங்கிறது யூஸ் ஆகும். பிஸ்னஸ் ஆர் த ஃப்ரேம் மே பி இன்ட்ரெஸ்டட் இஸ் நோயிங் அபவுட் த ப்ரொடக்ஷன், சேல்ஸ், profit and etc. The normal individual households may be interested in knowing about the income, expenditure, understand of living etc. according to time series occurs. So இதுதான். Next uses of time series பார்க்கலாம்.
யூசஸ் ஆஃப் டைம் சீரிஸ் எதுக்கெல்லாம் நம்ம வந்து டைம் சீரிஸை யூஸ் பண்ணுறோம். டைம் சீரிஸ் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் ஃப்யூச்சர் வேல்யூ பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் அப்சர்வேஷன்ஸ் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் நம்ம எப்படிலாம் வந்து நம்மளுடைய ஒர்க் பண்ணியிருக்கோம், இல்லை என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய பாஸ்ட் இயர்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸை பேஸ் பண்ணி அந்த அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டைம் சீரிஸோட மெயின் யூசஸாக இருக்குது. ஸோ டைம் சீரிஸ் அனாலிசிஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த fluctuation in economics and business. It helps in the evaluate to current achievements. Time series is used in pattern recognition, signal processing, weather forecasting and earthquake prediction. அதாவது இப்போ எர்த்குவைக் ப்ரெடிக்ஷன்லாம். ஸோ நம்ம வந்து இந்த டைம் சீரிஸை வந்து நம்ம லைஃப்பில் இன்வால்வ் பண்ணி பார்க்குறத விட இன்னும் நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது வந்து புயல் வருது, இல்லை இந்த மாதிரி வந்து புயல் வருது இருக்குது அப்படின்னா, புயல் வந்து எப்படி எங்கே வரப்போகுது, எர்த்குவைக் எங்கே வரப்போகுது, இல்லை நமக்கு வந்து ஒரு நில அதிர்வு ஏற்படுது, அதாவது எர்த்குவைக்னு சொல்லுவாங்க. ஸோ புயல் எங்கே வரப்போகுது, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரம் காற்று வீசப்போகுது, இதெல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் சீரிஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபோர்காஸ்டிங் மெத்தட் இருக்குது, காம்பவுண்டிங் ஆஃப் டைம் சீரிஸ்ன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நல்லா இதோட கண்டினியூஸில் நெக்ஸ்ட் பார்ட் வரும். ஸோ உங்களுக்கு அதில் பார்க்கும்போது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து டைம் சீரிஸோட பேசிக்காக நம்ம டைம் சீரிஸ்னால் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட யூசேஜ் என்ன, ஸோ இது மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் தான் மெயின் கான்செப்டே பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபோர்காஸ்டிங் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டிங் ஆஃப் டைம் சீரிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஸோ thank you for watching Statistics VM channel.